இந்த நாட்டை ஆளும் கட்சியின் தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல. நடிகை த்ரிஷா பற்றிய நயினார் நாகேந்திரனின் கருத்துக்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு கண்டனம். நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் ஒரு கட்சியா? தவேக தலைவர் விஜய் குறித்து சர்ச்சை கருத்து குறித்து செங்கோட்டையன் கண்டனம். நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடுக்க உச்சநீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருந்தனர். முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு துணிச்சலோடு முடிவெடுத்துள்ளார் என்று செல்வ பெருந்தகை பேட்டி. $5,000 இல்லை 50,000 ரூபாய் அறிவித்தாலும் இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். திமுகவை வீழ்த்துவதே எங்கள் இலக்கு என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் கட்சியினர் நாளை முதல் கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டார்கள். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 3274 ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பூர்த்தி செய்யப்பட்ட தவேக விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மனுக்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாளாக இருந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து கட்சி தலைமை அறிவிப்பு. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனு விண்ணப்பங்களை வழங்க கட்சி அலுவலகத்தில் குவிந்து வரும் தவேக தொண்டர்கள். விண்ணப்பங்களை ஒப்படைக்க இன்று கடைசி நாள் என்பதால் தலைமை அலுவலகத்தில் குவிந்து வரும் நிர்வாகிகள். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல், உட்கட்சி கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. புதுச்சேரி மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 9,44,211 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அசாமில் 5,450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பில் விமானம் தரையிறங்கும் சாலை திறந்து வைப்பு. அசாம் மாநிலம் குவாஹத்தியில் பிரம்மாண்டமாக நடந்த விமான கண்காட்சி. வானில் சாகசம் நிகழ்த்திய ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை கண்டுகளித்தார் பிரதமர் மோடி. புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் குறித்து பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சல் மிக்க வீரர்களை நினைவு கூர்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.